காவேரி சாரதா கிட்ட, அம்மா இன்னைக்கு எக்ஸிபிஷன்மா, நான் ஸ்டால் போட்டிருக்கேன்ல, அங்க போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா பேசாம அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்துல குமரன், நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்பா, அங்க ரொம்ப கூட்டமா இருக்கிறோம்ல, அந்த இடத்துல எப்படி நீ மட்டும் சமாளிப்ப, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து காவேரி கூட போறாங்க. அங்க போயிட்டு ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்க அப்பளமும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல நிவின் வராங்க. நிவின் காவேரி கிட்ட, காவேரி நான் நியூஸ்ல பார்த்தேன், அந்த வெண்ணிலா என்னென்னமோ நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து கருப்பமா இருக்கிறத விஜய் கிட்ட சொன்னியா இல்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்லிட்டேன் நிவின், அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. சரி அப்பனா எதுக்கு இங்க இருக்கிற நீ, விஜய் கூட அவங்க வீட்டுல போய் வாழ வேண்டியதானே, இன்னும் ஏன் காவேரி இப்படி இருக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல வெண்ணிலா பிரச்சனைய முழுசா சால்வ் பண்ணிட்டு வரதா சொன்னாங்க, அந்த ராகினி பசுபதியோட வேலைதான் எல்லாமே, வெண்ணிலாவை தூண்டி விட்டு இப்படி பிரஸ்ல எல்லாம் பேச வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நினைச்சேன் அவங்க அங்க உன்ன வாழவே விட மாட்டா போலுக்க, அவளுக்கு முதல்ல ஒரு முடிவு கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கோமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா மீடியால உள்ளவங்க எல்லாம் வர்றாங்க. வந்துட்டு காவேரி பார்த்துட்டு மறுபடியும், நீங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் முடிச்சீங்க சொன்னீங்கல்ல, அதை பட்டு கேள்வி கேட்டதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லல, அப்பனா உண்மையிலேயே நீங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் முடிச்சீங்களா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க கேள்வி. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க வந்து பொது இடத்துல வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது நல்லதா படல. அதுவும் இல்லாம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இங்க வந்து கேள்வி கேட்பீங்களா, அது ஒருத்தவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கோவமா பேசுறாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பெருசாக்குறதே உங்களோட வேலையா போயிடுச்சு, இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கத்துறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாங்க. இந்த நேரத்துல காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி நீ ஒன்னும் அழாத அப்படின்னு சொல்லிட்டு நிவினு குமரன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எக்ஸிபிஷன் உள்ளவங்க சுத்தி சுத்தி காவேரியை பார்த்துட்டு பேசிக்கிட்டே போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.